நாமக்கல் தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நடத்திய ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான ஆலோசனைகள் இடம்பெற்றிருந்தது? நிர்வாகிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திமுக சார்பில் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினருடன் ஆலோசனை கூட்டம் என்பது கடந்த 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, அமைச்சர் KN நேரு, தங்கம் தென்னரசு மற்றும் RS பாரதி ஆகியோர் 5 பேர் தலைமையிலான குழு என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவினர்கள் 3வது நாளாக இன்று ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் நாமக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய 2 தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று காலையும், அதே போல பொள்ளாச்சிக்கு இன்று பிற்பகலில் ஆலோசனை என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நாமக்கல் தொகுதியுடன் ஆலோசனை என்பது நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் நாமக்கல் தொகுதியை ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திமுக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நாடாளுமன்ற தொகுதியில் தற்பொழுது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த முறை அந்த தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இங்கு வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அனைவரும் இந்த 5 பேர் தலைமையிலான குழுவினரிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும், அதே போல மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே பெறாமல் இருக்கக்கூடியவர்கள் சர்ச்சைக்கு உரிய வகையில் அந்த விஷயம் என்பது தாக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களுக்கு உடனடியாக மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியலை பெற்று கட்சி தலைமையிடம் வழங்க வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த 5 பேர் தலைமையிலான குழுவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் திமுகவை பொறுத்தவரையிலும் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், அடித்தட்டு நிர்வாகிகள் என அனைவருக்கும் உள்ளான பிரச்சனைகள் என்பது நிலை வருகிறது. அந்த பிரச்சனைகளை களைந்து இந்த தேர்தலில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், நிர்வாகிகளுக்குள் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் இல்லாமல் தேர்தல் பணிகளை சந்திக்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாகவும் நாமக்கல் நிர்வாகிகள் தற்பொழுது அடுத்த கட்டமாக தற்பொழுது ஈரோடு நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.